Hi everyone. இந்த வீடியோவில் கண்டிஷனல் கிளாஸஸ் அதாவது இங்கிலீஷ் கிராமரில் இஃப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்டை கண்டிஷனல் சென்டென்சஸ் அல்லது கண்டிஷனல் கிளாஸஸ் இஃப் யூசேஜ் அப்படின்னு எதுனாலும் சொல்லலாம். இங்கிலீஷில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்சஸ் அப்படின்னு இருக்குது. அதில் நம்பர் 1 ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ், நம்பர் 2 ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ், அதை ஃபாலோ பண்ணி செகண்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ், அப்புறம் தேர்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா இஃப் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுல 4 விதமான டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ். அதை நம்ம பார்க்கலாம். இஃப் சொல்லி தான் சென்டென்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ 2 சென்டென்ஸ் ஒரே இதில் கனெக்ட் பண்ண போகிறது தான் அந்த இஃப்ங்கிற வார்த்தை. ஸோ அந்த சென்டென்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இஃப் வரப்போகுது. இப்போ ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ் அல்லது ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். இதனுடைய இம்பார்ட்டன்ஸே அந்த ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத்துன்னு இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 சென்டென்ஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அல்லது சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சரில் தான் வரப்போகுது. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எங்கள் அப்பா நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். தமிழ் வேறு, இங்கிலீஷ் வேறு. இங்கிலீஷ்க்குன்னு சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். தமிழ் படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ்க்கு எப்படி எக்ஸாம்பிள் வருது பாருங்கள். இஃப் மை ஃபாதர் ஈட்ஸ் வெல். இந்த ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸை பொறுத்தளவில் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அதாவது யூனிவர்சல் ட்ரூத்தை டெபிக் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸும் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி வர சென்டென்ஸுமே சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும். ஸோ அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு பாருங்கள். இஃப் மை ஃபாதர் ஈட்ஸ் வெல் ஹீ லுக்ஸ் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியான ஜீரோ கண்டிஷனலில் பொறுத்தளவில் ரெண்டுமே, அதாவது 2 சென்டென்சஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்சல் ட்ரூத் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி தான் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ஃபாலோ ஆகும். அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஜீரோ கண்டிஷனல் சென்டென்ஸ். அதாவது நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னா ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து சொல்ல முடியாத ஒரு விஷயம் இல்லையா. அதனால் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். தமிழில் ரொம்ப ஆராய்ஞ்சு இருந்திருக்கும் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண நினைக்காதீங்க. ஜீரோ கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும். இப்போ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் நிறைய படித்தேன் அப்படின்னா, அதாவது நிறைய புக்ஸ் நான் படித்தேன் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணுவேன். இது வந்து ஜீரோ கண்டிஷனல் சென்டென்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புக்கு ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக தான் இல்லையா. ஸோ அதனோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இஃப் ஐ ரீட் மெனி புக்ஸ் ஐ கேதர் மோர் இன்ஃபர்மேஷன் அல்லது நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸை பொறுத்தளவில் 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் இல்லையா, அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். ஸோ இதில் போயிட்டு நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை சிம்பிள் ஃப்யூச்சரில் சொல்லக்கூடாது, வில் யூஸ் பண்ண தேவையில்லை. இதுதான் அந்த கண்டிஷனல் சென்டென்சஸுடைய ஃபஸ்ட்டு கேட்டகரி. இஃப் யூஸ் பண்ண போகிறோம், அதை ஃபாலோ பண்ணி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் சென்டென்ஸ் வரப்போகுது. இன்னொரு சென்டென்ஸுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்லேயே தான் வரப்போகுது. இப்போ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கிளியராக புரிய வரும்னு நினைக்கிறேன். ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பீப்புள் லிக்கர் ட்ரிங்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் வந்து சஃபர் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. இங்கிலீஷில் எப்படி வரும் பாருங்கள். இஃப் பீப்புள் ட்ரிங்க் லிக்கர் தேர் ஹெல்த் சஃபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜீரோ கண்டிஷனல் சென்டென்ஸை பொறுத்தளவில் 2 சென்டென்ஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேட்டகரியாக அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனல் சென்டென்ஸ் பார்க்கலாம். இஃப் உடைய இன்னொரு யூசேஜ் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்க போது, செகண்ட் சென்டென்ஸில் வந்து வில் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சிம்பிள் ஃப்யூச்சரில் இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிள் ப்ரெசண்ட், அதை ஃபாலோ பண்ணி சிம்பிள் ஃப்யூச்சர். இது எப்போ நடக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் நடக்கிற சிச்சுவேஷனை சொல்லும்போது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு விருப்பத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஃப் வச்சு தான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ண போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் ப்ரெசண்ட், அதை ஃபாலோ பண்ணி சென்டென்ஸில் வில் அல்லது ஷால் யூஸ் பண்ண போகிறோம். அது பக்கத்தில் வரப்போகிற ஆக்ஷன் வேர்ட் ப்ரெசன்ட் ஃபார்ம். அதாவது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் செகண்ட் சென்டென்ஸ் அமைய போகுது. இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காமன் எக்ஸாம் தான். நான் நல்லா படித்தேன் அப்படின்னா நிறைய மார்க்ஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் வருது பாருங்கள். இஃப் ஐ ஸ்டடி வெல்
ஐ ஷால் கெட் மோர் மார்க்ஸ். ஐக்கும் விக்கும் ஷால் யூஸ் பண்ணலாம், வில் யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஸோ சென்டென்ஸ் எப்படி வருது பாருங்கள். இஃப் ஐ ஸ்டடி வெல் ஐ ஷால் கெட் மோர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னுடைய பிரதர் கிட்ட கார் இருக்குது அப்படின்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு ஆன் டைம் ரீச் ஆயிடுவான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. இஃப் மை பிரதர் ஹேஸ் அ கார் he will reach on time for the function அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதே பேட்டர்னில். இப்போ தமிழ் மாதிரி இங்கிலீஷ் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனல் சென்டென்ஸை பொறுத்தளவில் இஃபை ஃபாலோ பண்ணி ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் ஃபியூச்சரில் தான் இருக்கணும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், எங்கள் அப்பா மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான கரெக்டான சொல்யூஷனை கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. இஃப் மை ஃபாதர் அட்டென்ஸ் த மீட்டிங் he will give the correct solution for the problem அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் செகண்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ வச்சு தான் சென்டென்ஸ் ஆரம்பிக்க போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் பாஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ண போகிற ஸ்டேட்மெண்ட் would பக்கத்தில் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் எம்பிபிஎஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னு வைங்க. இஃப் ஐ கம்ப்ளீட்டட் த எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஐ வுட் ஹெல்ப் மெனி பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சென்டென்ஸ் வந்து வுட் பக்கத்தில் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்ஷன் வேர்டில் இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். என்னுடைய ஃப்ரெண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகிருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. இஃப் மை ஃப்ரெண்ட் அட்டெண்டட் த இன்டர்வியூ ஹீ வுட் கெட் த ஜாப் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். காமன் யூசேஜ் தான். எனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. அதாவது இஃப்பை யூஸ் பண்ணி சிம்பிள் பாஸ்ட்டில் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ் வந்து வுட்டு பக்கத்தில் ஆக்ஷன் வேர்ட் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுதான் இந்த செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ். ஸோ அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் பாருங்கள். இஃப் ஐ நியூ திஸ் ஆல்ரெடி ஐ வுட் கால் யூ அல்லது இன்ஃபார்ம் யூ சொல்லலாம். இப்போ தேர்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ், அதாவது இஃப் யூஸ் பண்ணுற இன்னொரு கேட்டகரி பாருங்கள். நடக்காத ஒரு விஷயத்த நடந்திருந்த மாதிரி சொல்கிறது. முடிஞ்சு போன விஷயந்தான், அது நடந்திருக்க பாசிபிலிட்டியே கிடையாது. பட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணியும் சில நேரம் நம்ம பேசுவோம் இல்லையா. அதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அதாவது இந்த இஃப் யூஸ் பண்ணுற லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இஃப் யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் அமைய போகுது. ஸோ இஃப்பை ஃபாலோ பண்ணி பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் வந்தது அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வுட்டு பக்கத்தில் ஹாவ் யூஸ் பண்ணி தேர்ட் ஃபார்ம் ஆக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், இஃபை வச்சு தான் சென்டென்ஸ் ஆரம்பிக்க போது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஹேட் பக்கத்தில் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் அமையும் போது ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து வுட் ஹாவ் அப்படின்னு யூஸ் பண்ணி தேர்ட் ஃபார்ம் ஆக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது முடிஞ்சு போகும்போது கூட, அதாவது பாஸ்ட்டில் கூட இந்த விஷயம் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறது. ஸோ ரெண்டுமே பாஸ்ட் ஸ்ட்ரக்சரில் தான் வரப்போகுது. பட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஹேட் பக்கத்தில் ஆக்ஷன் வேர்ட் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் சென்டென்ஸில் வந்து வுட் ஹேவ்னு யூஸ் பண்ணி தேர்ட் ஃபார்ம் ஆக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ண போகிறோம். தமிழில் சொல்லும் போது எல்லா சென்டென்ஸும் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கிலீஷில் அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்புறம் அந்த சென்டென்ஸ் வேரி ஆகிற விதம் வந்து கிளியராக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிரிக்கெட் விளையாண்டுருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. இஃப் ஐ ஹேட் completed my homework செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் இல்லையா. ஐ வுட் ஹாவ் பிளேட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னுடைய பிரதர் டிக்கெட் புக் பண்ணியிருந்தான் அப்படின்னா என்னைய மூவிக்கு கூப்பிட்டு போயிருந்திருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட்டு தான் இல்லையா. ஸோ எப்படி சொல்லலாம்னு பாருங்கள். முடிஞ்சு போன விஷயத்தை தான் சொல்கிறோம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் கிடையாது. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரப்போகுது. ஹேடு பக்கத்தில் தேர்ட் ஃபார்ம் ஆக்ஷன் வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டென்ஸ் எப்படி அமையும் அப்படின்னா இஃப் மை பிரதர் ஹேட் புக் த டிக்கெட்ஸ் ஹீ வுட் ஹாவ் டேக்கன் மீ டு த மூவி அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான் அப்படின்னா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. இஃப் மை ஃப்ரெண்ட் ஹேட் இன்ஃபார்ம்டு மீ ஐ வுட் ஹாவ் தேர்ட் ஃபார்ம் ஆக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஹெல்ப்டு ஹிம் அப்படின்னு வரும். இதுதான் தேர்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ். ஸோ இஃப் யூஸ் பண்ணுறதுல 4 கேட்டகரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுறது. நம்பர் 2 என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்கும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் ஃப்யூச்சரில் இருக்கும். தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் பாஸ்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் வந்து
would பக்கத்தில் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு பார்த்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இஃப் யூஸ் பண்ணி பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் சென்டென்ஸ் வந்து would have யூஸ் பண்ணி தேர்ட் ஃபார்ம் ஆக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணுறது. இதிலே இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா அன்லெஸ் அப்படின்னும் யூஸ் பண்ணலாம். அன்லெஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, இஃப் நாட்டுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நீ ஹால் டிக்கெட் கொண்டு வரல அப்படின்னா உன்னை எக்ஸாம் ஹால்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு வைங்க. எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா இஃப் யூ டோன்ட் பிரிங் யோர் ஹால் டிக்கெட் யூ won't be allowed to the exam hall அப்படின்னு சொல்லலாம். அல்லது they won't allow you to the exam hall அப்படின்னு சொல்லலாம். இதே இது அன்லெஸில் பாருங்கள், இஃப் நாட்டுக்கு பதிலாக அன்லெஸ்னு சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ அன்லெஸ் யூ பிரிங் த ஹால் டிக்கெட் they won't allow you for the exam அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் இங்கிலீஷில் இஃப் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் பேட்டர்ன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்புறம் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.